Welcome to JS Academy. இந்த வீடியோவில் The Spectator Club by Richard Steele, which was published in the year March 2nd, 1711. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஏ இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப் எதை பற்றி பேசும் அப்படின்னா, இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் ஒரு 6 மெம்பர்ஸ் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு 6 மெம்பர்ஸ் ஒருத்தவங்க ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ அந்த 6 மெம்பர்ஸை பற்றின ஒரு ஷார்ட் எஸ்ஏ தான் இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப். வாங்க எஸ்ஏக்குள்ளே போகலாம். First person is Sir Roger D. Cowley. The first of our society is a gentleman of Worcestershire of ancient descent, a baronet. His name Sir Roger D. Cowley. So Sir Roger D. Cowley தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக சொல்லியிருக்காங்க. ஸோ Sir Roger D. Cowley அடிஷனுடைய எஸ்எஸ்லேயும் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக நமக்கு இங்கே சொல்கிறாங்க. And he is a gentleman. When he is in town, he lives in Soho Square. ஸோ Soho Square அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில், அந்த பர்டிகுலர் டவுனில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. It is said he keeps himself a bachelor by a reason he was crossed in love by a perverse beautiful widow of the next county to him. ஸோ அப்போது இவங்க இவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக Sir Roger D. Cowley அவர் பேச்சுலராகவே தான் இருந்தார். அவரோட த்ரூ அவுட் த லைஃப் பேச்சுலராக தான் இருந்தார். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு விடோ மேலே அவருக்கு ஒரு லவ் அஃபேர் ஒன்று இருந்துச்சு. பட் தட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்படி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத அந்த ஒரு ரீசன்னால் அவர் ஒரு 1.5 years ஹி வாஸ் இன் ஸோ மச் மென்டல் டிப்ரெஷன். ஸோ அவர் ரொம்ப பார்த்தோன்னா மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஸோ அண்ட் இவரை ஜென்டில்மேனன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஜென்டில்மேனன்னு சொல்கிறீங்கல்ல, அவர் எப்படிலாம் இருந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சம் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. பிஃபோர் திஸ் டிஸப்பாயின்மெண்ட், இந்த பிஃபோர் திஸ் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்றது அந்த லவ் அஃபேர்னால் அவர் ரொம்ப சேடாக இருந்தார் இல்லையா, ஒரு 1.5 years. அதுக்கு முன்னாடி Sir Roger வாஸ் வாட் யூ கால் அ ஃபைன் ஜென்டில்மேன். அவரை தானே நீங்கள் மேலே நம்ம ஜென்டில்மேன்னு சொன்னோம், அவர் தானே. ஹேட் ஆஃபன் சப்ட் வித் மை லார்ட் ராச்செஸ்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராச்செஸ்டர் கூட சேர்ந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுவார். ஹீ டேக்ஸ் பார்ட்ஸ் வித் ட்ரிங்கிங் பார்ட்டிஸ். சார் ஜார்ஜ் எத்திராஜ் கூட ஃபஸ்ட் மீட்டிங்லேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் வந்தது. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பல்லிடாசனை ஒரு பப்ளிக் ஹாஃபி ஹவுஸ்லேயே அடித்தார். ஏன்னா அவனை என்ன சொல்கிறது, யங்ஸ்டர் சின்ன பையன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்கள தம்பி அப்படின்னு சொல்லுவோம், யார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பல்லிடாசன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவரை தானே நீங்கள் ஜென்டில்மேனு சொன்னீங்க. எங்கே பாருங்களேன், இவர் குடிக்கிறாரு, ஃபஸ்ட் மீட்டிங்கில் ஒருத்தர் கூட சண்டை போடுறாரு. இவர் ஒருத்தர் யங்ஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால இவர் அவர் கூடயும் சண்டை போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் தோ ஹி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஹியூமர் சென்சஸ். ஸோ அந்த ஹியூமர் சென்சஸ் இவருக்கு எனிமையே இல்லாமல் வச்சுருந்தது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எனிமையே இல்லை. ஸோ அண்ட் இவர் ஒரு 1.5 years சீரியஸ் இல்னஸில் இருந்தார், மென்டல் டிப்ரெஷனில் இருந்தார்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சீரியஸ் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவர் நல்லாவே ட்ரெஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு மாதிரி ஷேபியாக, ஒரு டர்ட்டாக, அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வியர் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு க்ளீன் க்ளோத்ஸை அவங்க வியர் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் இவர் அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஃபண்ட் ஆர்குமெண்ட்டில் இவர் சும்மா பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு இன்னொருத்தவங்க கான்ட்ரவர்சியாக பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆர்குமெண்ட்ஸில் இவர் Sir Roger அடிக்கடி பார்த்தீங்கன்னா கலந்துப்பார். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர் ஆஃப் எ மேன் கைண்ட். இவங்க வீட்டில் சர்வெண்ட் கூட இவர் நல்லா தான் பிஹேவ் பண்ணுவார். அண்ட் ஈவன் தோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டட் ஹவுசஸ் இவர் கொடுத்துருந்தார். அப்போது அந்த டெனண்ட் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த டெனண்ட் எல்லாமே ஒரு நல்ல லைஃப் ஸ்டேஜஸ்க்கு தான் போயிருக்காங்க. அண்ட் இவர் அந்த சர்வெண்ட் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் இப்படி எல்லாமும் இருந்தும் அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி லைஃப்குள்ளே அவரால் போக முடியல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் லவ் அஃபேர். ஸோ அவங்க அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, இஸ் நாட் கன்ஃபைன்டு வித் மூட்ஸ். அவர் பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் மூடில் மட்டுமே அவர் கன்ஃபைன்டாக இருக்க மாட்டார், அதுலேயே மூழ்கி போய் இம்மர்ஸ்டாக இருக்க மாட்டார். ஸோ அவர் டக்குன்னு பார்த்தோன்னா அவருடைய மூடஸ்
சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அவரால். அந்த 1.5 இயர் மென்டல் டிப்ரெஷன் மட்டும்தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது. அண்ட் அதையுமே அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா அவர் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வந்துட்டாங்க. ஸோ அப்படி ரெக்டிஃபை ஆகி வந்துட்டதுக்கு அப்புறம் ஸோ ஹீ இஸ் ஸோ ஜோவியல் அண்ட் எ லவர் ஆஃப் மேன் கைண்டாக வந்து இவங்க இருந்தாங்க. அண்ட் இட் இஸ் செட் சர் ரோஜர் கிரீவ் ஹம்பிள் இன் ஹிஸ் டிசைர்ஸ் ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபர்காட் திஸ் க்ரூவல் பியூட்டி. ஸோ அந்த ஒரு க்ரூவல் பியூட்டியை வந்து அவர் மறந்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ஒரு ஹம்பிளாக ஒரு டிசைரஸ் பர்சனாக அவங்க மாறிட்டாங்க. சர் ரோஜர் இஸ் ஏ ஜஸ்டிஸ் ஆஃப் த குவாரம். ஸோ இந்த குவாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த அமைச்சரவை கூட்டம்லாம் நடக்குதுல்ல. ஸோ அப்போ அந்த அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான பெரும்புள்ளிகள் தான் கலந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசின், ஒரு டெய்லி இஷ்யூ மேகசின் இல்லை. ஸோ அப்போது அதில் ஏதோ ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் அத்தாரிட்டிஸ் அசம்பிள் ஆனாங்க அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த அத்தாரிட்டிஸாக கண்டிப்பாக சர் ரோஜர் டி கவலி இருப்பாங்க. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன், த ஜென்டில்மேன் நெக்ஸ்ட் இன் esteem and authority among us is another bachelor who is a member of the inner temple, a man of great probity, wit and understanding. ஸோ அப்புறம் அதுக்கப்புறமா யார் அந்த ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஏ மெம்பர் ஆஃப் இன்னர் டெம்பிள். இந்த இன்னர் டெம்பிள் அப்படின்றது கிரேஸ் இன்னில் வரும். ஸோ அப்போ கிரேஸ் இன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா வேர் ஒன் ஸ்டடீஸ் லா அண்ட் ப்ராக்டிஸிங் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போது அவர் இன்னர் டெம்பிளில் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ ஆப்வியஸாக இவங்க வந்து ஒரு லாயர், ஸோ ஒரு ஸ்டேட்மேன், அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ நம்ம இங்கே செகண்டாக பார்க்குறவங்க. ஹி வாஸ் பிளேஸ்ட் தேர் டு ஸ்டடி த லாஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் இஸ் த மோஸ்ட் லேர்ன்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஹவுஸ் இன் தோஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இவங்களை வந்து பார்த்தோன்னா லா படிக்கிறதுக்காக அந்த இன்னர் டெம்பிளுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ் ஆஃப் லேண்ட், இந்த நில சம்மந்தப்பட்ட அந்த லாஸை படிக்கிறதுக்கு தான் முக்கியமாக அவங்க போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இவர் அந்த படித்த டைமில் ஹீ இஸ் த மோஸ்ட் லேர்ன்டு பர்சன். ஸோ நிறையா தெரிஞ்சவர் இவர் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அண்ட் லாங்கினஸை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் தேன் லிட்டில்டன் அண்ட் கூக். ஆக்சுவலி லிட்டில்டன் அண்ட் கூக் அவங்களுடைய ஒரு கெரியர், அவங்களுடைய ஒரு ஏரியா எதுனா லா. அரிஸ்டாட்டில் அண்ட் லாங்லீஸோட ஏரியா லிட்ரேச்சர். ஆனால் இவருக்கு வந்து லிட்டில்டன் அண்ட் கூக்கு தெரிஞ்சதை விட லா ஏரியாவில், அவரோட ஏரியாவே லா தான், அந்த லா ஏரியாவில் அவருக்கு தெரிஞ்சதை விட அரிஸ்டாட்டில் அண்ட் லாங்னீஸாக அவருக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு அவர். ஸோ லிட்ரேச்சர் ஏரியாவில். ஸோ த ஃபாதர் சென்ஸ் அப் எவ்ரி போஸ்ட் கொஷின் ரிலேட்டிங் டு மேரேஜ் ஆர்டிகல்ஸ், லீசஸ் அண்ட் டென்யூஸ் இன் த நெய்பர்ஹுட். ஸோ இவர் லா ஆஃப் லேண்ட் தானே படிக்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து நிறையா கொஷின்ஸஸ், இந்த மேரேஜ் ஆர்டிகல்ஸு, ஸோ ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணணுன்னா அந்த ஒரு ரிஜிஸ்டராக அது எப்படி பண்ணணும், இல்லை டிவோர்ஸ் வாங்கணுன்னா எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மேரேஜ் சம்மந்தமான மேரேஜ் இஷ்யூஸ் சம்மந்தமான நிறையா கொஷின்ஸு. அண்ட் லீசஸ், யாருக்கோ ஒருத்தவங்க நம்ம லீஸுக்கு தரப்போகிறோம் அப்படின்னா அது அக்ரிமெண்ட் எப்படி பண்ணணும், டென்யூர், ஸோ இந்த மாதிரி அப்போ தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கான நிறையா அந்த ஒரு ஹெல்ப்ஸை வந்து அவங்க அப்பா பண்ணுறதுக்கு இவர்கிட்ட தான் கொஷின் கேட்பாங்க. ஆனால் இவர் அந்த எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுவார். ஆனால் அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன் த லம்ப் அப்படின்றது என்னென்னா அது பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது, ஆனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஆல் விச் கொஷின்ஸ் ஹி அக்ரீஸ் வித் அன் அட்டர்னி டு ஆன்சர் அண்ட் டேக் கேர் ஆஃப் இன் த லம்ப். அது ஸோ வேறு வழி இல்லை, அப்பா கேட்குறாரு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் தருவாங்க. ஹி நோஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஒரேஷன்ஸ் ஆஃப் டெமோஸ்தன்ஸ் அண்ட் டலி பட் நாட் ஒன் கேஸ் இந்த ரிப்போர்ட் ஆஃப் அவர் ஓன் கோர்ட். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் தெரியும். ஸோ டெமோஸ்தன்ஸ் அண்ட் டலி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிஸில் வரவங்க. ஸோ அப்போ அப்படின்னா அப்போ அவங்க வந்து நாடுகளை கைப்பற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா பண்ணும்போது அவங்க நிறைய ஆர்குமெண்ட்ஸஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்குமெண்ட்டை பற்றிலாம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ லாயர்னால் கண்டிப்பாக கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம ஆர்கியூ பண்ணி ஆகணும். ஸோ அப்போது இவருக்கு அந்த கோர்ட்டில் அவங்க பண்ணுற அந்த ஆர்குமெண்ட்ஸ், அந்த ரிப்போர்ட்ஸை விட ஹிஸ்ட்ரிஸில் வர்றது நிறையாவே இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஹிஸ் டேஸ்ட் ஆஃப் புக்ஸ் இஸ் எ லிட்டில் டு ஜஸ்ட் ஃபார் த ஏஜ் ஹி லிவ்ஸ் இன். He has read all but approves of very few. ஸோ அந்த டைம் ஆஃப் ஏஜில் அவருக்கு இருந்த அந்த வயசில் இவருக்கு படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் லிட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அவருக்கு. இவர் நிறையா புக்கை படித்தார், பட் கொஞ்சத்தை தான் வந்து பார்த்தோன்னா இவர் அப்ரூவ் பண்ணுறாரு, விச் மீன்ஸ் ஓகே ஒர்த்தி ஆஃப் ரீடிங் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் கிரிட்டிக் அண்ட் த டைம் ஆஃப் த பிளே இஸ் ஹிஸ் ஆர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்
கிரிட்டிக், இவங்க நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்களை நல்லா ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸாக்ட்லி அட் 5 ஹி பாசஸ் த்ரூ நியூ வின், கிராசஸ் த்ரூ ரசல் கோர்ட். ஸோ அந்த நியூ வின் அந்த 5 மணிக்கு மேலே இவர் என்ன பண்ணுவார், நியூ வின்னை தாண்டி ரசல் கோர்ட்டெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக ப்ளே ஹவுஸ்க்கு போவாங்க. ஸோ அவர் பிஃபோர் என்டரிங் டு த ப்ளே ஹவுஸ் ஹி டைரக்ட்லி கோஸ் டு தி பார்பர் ஷாப் டு மேக் ஹிஸ் ஹேர் டை. ஸோ அவர் அந்த மாதிரி டை பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக இவங்க அங்கே போயிட்டு அவர் டை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நீட்டாக அங்கே போவாங்க. அவர் அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க, நம்ம அங்கே போகிறோம், ஆக்டர்ஸ் நடிச்சுட்டு நம்மளை ப்ளீஸ் பண்ணுறாங்க, பட் நம்ம இந்த மாதிரி போனால் தான் நம்ம பக்கத்தில் கூட உட்காந்து பார்க்குற அந்த ஆடியன்ஸஸை நம்மளால் ப்ளீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இவர் நீட்டாக தான் அங்கே போவார். ஸோ தேர்ட் பர்சன், த பர்சன் ஆஃப் நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபாட், மர்ச்சன்ட் ஆஃப் எ கிரேட் எமினன்ஸ் இன் த சிட்டி ஆஃப் லண்டன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்ச்சன்ட், ஒரு வணிகர். ஹீ கால்ஸ் த சி த பிரிட்டிஷ் காமன். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ச்சூன்ஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ஃபார்ச்சூன்ஸ் வச்சு தான் இவங்க வந்து ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் காமன், பிகாஸ் சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வணிகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கடல் சார்ந்து நடந்துட்டு கடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, விச் மீன்ஸ் பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு காமனான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவங்க எல்லா ஏரியாவிலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சீஸ் எல்லாமே இவங்களுக்கு தானே. ஸோ அப்போது இட்ஸ் காமன், இட்ஸ் ஏ பிரிட்டிஷ் காமன். ஹீ இஸ் அக்வைண்டட் வித் காமர்ஸ் இன் ஆல் இட்ஸ் பார்ட்ஸ். ஸோ இவருக்கு காமர்ஸில் வந்து எல்லாத்த பற்றியும் நல்லாவே இவருக்கு தெரியும். ஸோ இவருக்கு அந்த காமர்ஸில் இவருக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை. டெல் யூ தட் இட் இஸ் எ ஸ்டூபிட் அண்ட் பார்பரஸ் வே டு எக்ஸ்டெண்ட் டொமினியன் பை ஆர்ம்ஸ். ஸோ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய அந்த ஒரு ஆட்சி பகுதியை நான் டெவலப் பண்ணுறேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆர்ம்ஸை வச்சு ஆர்ம்ஸை காமிச்சு அதனால் போர் பண்ணி அதனால் 4 உயிரை எடுத்து ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட டொமினியனுடைய அந்த ஒரு ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மீன்ஸ் அப்சல்யூட்லி ஸ்டூபிடிட்டி அப்படின்றாங்க. ட்ரூ பவர் இஸ் டு பி காட் பை ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு ரியல் பவரே வந்து நம்மளுக்கு எதனால் வரும், எதனால் கிடைக்கும் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ கலை அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ், அந்த ஒரு தொழில் சார்ந்த அந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால ட்ரூ பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹி வில் ஆஃபன் ஆர்கியூ தட் இஃப் திஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரேட் வேர் வெல் கல்டிவேட்டட் வி ஷுட் கெயின் ஃப்ரம் ஒன் நேஷன் அண்ட் இஃப் அனதர் ஃப்ரம் அனதர். ஸோ அப்போது நாம் வந்து அடிக்கடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குங்க இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா, இஃப் திஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரேட் வேர் வெல் கல்டிவேட்டட், நான் ஏதோ ஒரு பகுதியில் போயிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு நேஷனுக்கு நம்ம ஈஸியாக வந்து பிஸ்னஸ் பண்ண போயிடலாம். ஸோ அப்போ அந்த நேஷன் மூலிமா இன்னொரு நேஷன் இப்படி படிப்படியாக நாம் ஒரு வெல் பிஸ்னஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால, கல்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா நேஷன்ஸஸ் கூட கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஐ ஹவ் ஹர்ட் ஹிம் ப்ரூவ் தட் diligence makes more lasting acquisitions than valor. ஸோ இப்போ diligence makes more lasting acquisition அப்படின்றது, diligence அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரெகுலராக நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு சின்சியர் அண்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி அந்த ஸ்டேபிளான அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்களுடைய சக்ஸஸ்ன்றது ஒரு எவர் லாஸ்டிங் அண்ட் இன்னிட்டே இருக்கும். தேன் வேலர் அப்படின்றது என்ன, ஒரு தைரியமாக இருக்கிறது, ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்லையும் பயப்படாமல் இருக்கிறது. அதை காட்டிலும் நீங்கள் எப்பவுமே அட் ஒரு சேம் ரேட் ஆஃப் ஸ்பீடில் நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றது தான் இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். ஸ்லாத் ஹேஸ் ruined more nations than the sword. ஸோ இன்னொரு சேயிங் தமிழே இருக்குதுல்ல, கத்தியின் முனையை விட பேனாவின் முனையை கூர்மையானது. ஏன்னா பிகாஸ் அந்த வேர்ட்ஸ் ஹேஸ் மோர் பவர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லாத் ஹேஸ் ruined more nations than the sword. ஸோ கத்தி வந்து அந்த ஒரு வால் அது வந்து ஒரு தேசத்தை ஒரு நாட்டை அழிச்சதை விட சோம்பேறித்தனம் வந்து பார்த்தோன்னா ஒரு தேசத்தை வந்து பார்த்தோன்னா மிக விரைவில் அழிச்சிடும் அப்படின்றாங்க. He abounds in several frugal maxims amongst which the greatest favorite is a penny saved is a penny got. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா மார்க்சிம்ஸில் இவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கிரேட் சேயிங் தான் நம்மளுக்கு இவங்க சொல்கிறாங்க. எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட். நீங்கள் ₹1 சேர்த்து வச்சிங்க, ₹1 சேமிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ₹1
சம்பாதிச்சதுக்கு சமம், அது நம்மளுக்கு ₹1 கிடைச்சதுக்கு சமம். He has made his fortunes himself and says that England may be richer than other kingdoms. ஸோ இவருக்கான ஃபார்ச்சூன்ஸ், இவருக்கான ஒரு செல்வம், அந்த ஒரு சொத்து, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவராகவே தான் சம்பாரிச்சிக்கிறாரு. அண்ட் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற அதர் கிங்டமை விட ரிச்சான ஒரு கிங்டம், அது கண்டிப்பாக அது ரிச்சராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டு சர் ஆண்ட்ரூ இந்த கிளப் ரூம் சீட்ஸ் கேப்டன் சென்ட்ரி. ஸோ இப்போது கேப்டன் சென்ட்ரி வராங்க. இந்த கேப்டன் சென்ட்ரியுமே நமக்கு ப்ரீவியஸ் எஸ்ஏவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருப்பாங்க. ஸோ அது ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு கேப்டன் சென்ட்ரி இருக்கார். எ ஜென்டில்மேன் ஆஃப் கிரேட் கரேஜ், குட் அண்டர்ஸ்டாண்டிங் பட் இன்வின்சிபிள் மாடஸ்டி. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியமான ஒரு பர்சன், நல்ல கரேஜியஸான பர்சன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. பட் மாடஸ்டான ஒரு பர்சன், ஒரு நேர்மையாக, ஒரு சோஷியல் மாரல் வேல்யூவோடைய, இது இப்படி தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை அப்படி தான் செய்வாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன். He was some years a captain and behaved himself with great gallantry in several engagements and at several sieges. ஸோ siege அப்படின்றது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்கள நம்மளோட புட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஒன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிணைக்கைதிகள்னு சொல்லுவாங்கள்ல, பிணைய கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஏதோ ஒன்று அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு, இப்போ கூட அந்த மூவிலலாம் பார்க்குறோம்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டு ஸோ ஒரு டிமாண்ட் ஒன்று பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவை டெரரிஸ்ட் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு கவர்மெண்ட்டை த்ரெட்டன் பண்ணுறது, எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்கிற டிமாண்ட் வச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீச். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாக இயர்ஸாக கேப்டனாக இருந்திருக்காங்க. ஹி பிஹேவ்டு ஹிம்செல்ஃப் வித் கிரேட் கேலண்ட்ரி இன் செவரல் என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு நிறைய அந்த ஒரு வாட் டு சே அந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த சென்ஸ் அந்த என்ன சொல்கிறது, வார் அந்த டைம்லலாம் இவங்க பண்ணுவாங்களே. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவாக அண்ட் நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹையர் டு சர் ரோஜர். சர் ரோஜருக்கு அப்புறமா அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஹையர் பண்ண போகிறவங்க கேப்டன் சென்ட்ரி தான். ஐ ஹவ் ஹேர்ட் ஹிம் ஆஃப் அண்ட் லேமன் தட் இன் ஏ ப்ரொஃபஷன் வேர் மெரிட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ கான்ஸ்பிக்யூவஸ் எவ்யூ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புலம்புவார். என்ன அப்படின்னா, எங்கள் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மெரிட் கிடைக்காது. ஸோ நம்ம பண்ணுறது எதுவுமே டக்குன்னு மற்றவங்க பார்வைக்கு கிடைக்காது, மற்றவங்க பார்வைக்கு தெரியாது. நம்ம நல்லா பண்ணி நம்ம ஏதோ ஒரு வாரம் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் வேறு யாரோ அந்த நேமை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஸோ க்ரூஷுவல். இம்ப்யூடன்ஸ் ஷுட் கெட் த பெட்டர் ஆஃப் மாடஸ்டி. வென் ஹி ஹேஸ் டாக்ட் டு திஸ் பர்பஸ் ஐ நெவர் ஹர்ட் ஹிம் எ சோர் எக்ஸ்பிரஷன் பட் ஃப்ராங்க்லி கன்ஃபர்ஸ் தட் ஹி லெஃப்ட் த வேர்ல்ட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஃபிட் ஃபார் இட். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து நான் இந்த இதுக்கு வந்து செட் ஆக மாட்டேன், இந்த உலகத்தில் நான் இருக்கிறதுக்கு வந்து ஐ எம் நாட் கேப்பபிள் டு லிவ் இன் த வேர்ல்டு. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன, அவங்கள தான் பிடிக்கல. அவங்க அந்த வாரில் போன இடத்துல அவங்களுக்கு டக்குன்னு ஒரு நேமை வந்து பார்த்தோன்னா ஏர்ன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதனால் நான் வந்து ஐ எம் நாட் கேப்பபிள் டு லிவ், எனக்கு வந்து இல்லை, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை லைஃப் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஒரு மாதிரியாக லேமன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ அதை அவர்கிட்ட ஃப்ராங்காகவே சொல்லுவாங்க, நான் அந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு இருக்கிறேன், ஏன்னா இந்த உலகத்தில் வாழறதுக்கு எனக்கு தகுதியாக இல்லை அப்படின்னு சொல்லுது. இம்ப்யூடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஷோயிங் ஒரு நல்ல ரெஸ்பெக்டே வந்து காட்ட மாட்டாங்க, நாட் ஷோயிங் டியூ ரெஸ்பெக்ட். மற்றவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ எ ஸ்ட்ரிக்ட் ஹானஸ்டி அண்ட் அண்ட் ஈவன் ரெகுலர் பிஹேவியர் ஆர் இன் தெம்செல்ஃப் அக்செப்டபிள்ஸ் டு ஹிம். ஸோ இங்கே ஒரு ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதே தான் இங்கே இவருக்கும் நடக்குது. ஓகேவா. ஸோ அப்போது ரொம்ப ஹானஸ்டியாக ஒரு ஈவன் ரெகுலர் பிஹேவியர் அப்படின்னா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன், ஐ டோன்ட் சேஞ்ச் மை செல்ஃப் ஃபார் எனி ஒன். ஸோ அப்போ இப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களே தான் அப்டக்கபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பை த டைம், பை த மாடர்னிட்டி, பை த டெக்னாலஜி அவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் சிலர் அந்த டெக்னாலஜி கூட அப்படியே அடாப்ட் ஆக மாட்டாங்க, அந்த மாடர்னிட்டி கூட அப்படியே அடாப்ட் ஆக மாட்டாங்க. என்னோடய ஸ்டைல் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட எடுத்துக்குவாங்களேன். சிலர் டக்குன்னு மாடர்னிட்டிக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க, சிலர் அப்படியே அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஹீ இஸ் ஒன் அமங் தெம். அவங்கள வந்து அடாப்ட் பண்ண மாட்டார் இவர். ஓகேவா. சேஸ் ஹீ தட் கிரேட் மேன் ஹூ ஹேஸ் எ மைண்ட் டு ஹெல்ப் மீ ஹேஸ் அஸ் மெனி டு பிரேக் த்ரூ டு கமிட் மீ அஸ் ஐ ஹாவ் டு கமிட் ஹிம். ஸோ இப்போ எனக்கு யாரோ ஒருத்தவங்க உதவணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அப்படி அந்த மாதிரி உதவணும்னு நினைக்கிறவங்க கூட
நான் என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கணும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நான் எதெல்லாம் கடந்து வந்து மற்றவங்க எனக்கு உதவுற நிலையில் வந்து நின்று இருக்கிறனோ அந்த நிலையெல்லாம் அவங்களும் கடந்து வந்து தான் எனக்கு உதவுற நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஸோ கேப்டன் சென்ட்ரியோடைய சேயிங்ஸ். அண்ட் தென் ஹனிகாம். ஸோ ஹனிகாம் எ ஜென்டில்மேன் ஹூ அக்கார்டிங் டு ஹிஸ் இயர்ஸ் ஷுட் பி இன் த டிக்ளைன் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ ஹனிகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஜென்டில்மென்ஸ். ஸோ இவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாகவே இருந்தது. ஹேவிங் எவர் பீன் வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹிஸ் பர்சன் அண்ட் ஆல்வேஸ் ஹேட் எ வெரி ஈஸி ஃபார்ச்சூன். ஸோ இவருக்கு என்ன சொல்கிறது, பானத் சுல்லர் ஸ்பூன்னு கூட சொல்லலாம். இவருக்கு ஃபார்ச்சூன்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து இவருக்கு கிடைச்சிருது. இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேர்வை சிந்தணும், கண் விழிக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இவருக்கு இல்லை. டைம் ஹேஸ் மேட் பட் வெரி லிட்டில் இம்ப்ரெஷன் எய்தர் பை ரிங்கிள்ஸ் ஆன் ஹிஸ் ஃபோர்ஹெட் ஆர் ட்ரெஸஸ் இன் ஹிஸ் பிரெயின். ஸோ இந்த காலம் தான் வந்து பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. என்ன இம்ப்ரெஷன், நம்ம தான் நம்ம வந்து மனதளவில் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் பட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் மேக்ஸ் இந்த ரிங்கிள்ஸு இதெல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். இந்த ஞாபக மறதி, இந்த ஷிவரிங்ஸு, டயர்ட்னஸ், இந்த மாதிரி நிறையா வந்துடும். திஸ் ஆல் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏஜினிங். ஸோ அப்போது அவருக்கும் அந்த ஏஜினிங் ஃபேக்டர் கொஞ்சம் தெரியுது. ஹீ இஸ் வெரி ரெடி அட் தட் சார்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் வித் விச் மென் யூஸ்வலி என்டர்டெயின் உமன். ஸோ மோர் ஆர் லெஸ் லைக் எ ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கோங்களேன். ஸோ இவர் ஒரு உமன் கிட்ட பேசணும், ஒரு உமன் கிட்ட ஒரு டிஸ்கோர்ஸ் அப்படி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தை ஜாலம்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஹீ இஸ் ஸோ ப்ரில்லியன்ட் இன் தட் சென்ஸ். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு உமனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஹீ கேன் ஸ்மைல் வென் ஒன் ஸ்பீக்ஸ் டு ஹிம் அண்ட் லாவ்ஸ் ஈஸிலி. ஸோ அவர்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாகவே அவர் சிரிச்சிருவாங்க அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மற்றவங்க கூட அட்டாச் ஆகிடுவாங்க. He knows the history of every mode and can inform you from which of the French kings' benches our wives and daughters had this manner of curling their hair. ஸோ இவர்கிட்ட இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா he knows the history about it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒய்ஃப்ஸ் டாட்டர்ஸ் அதுதான் அவர் அங்கே சொல்கிறாரு, ஆர் ஒய்ஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஒய்ஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ட்ரெஸ் வந்து இந்த சென்ச்சுரியில் தான் வந்தது. ஸோ இந்த கிங்கோடைய ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவாங்க. ஸோ அவங்களோட டாட்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் கேர்லி ஹேர் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹி கேன் மேக் ஸோ மெனி ரெஃபரன்சஸ் ஃப்ரம் ஹிஸ்டரிஸ். அண்ட் மோர் ஓவர் உமனை பற்றி இவருக்கு நிறையா தெரியும். ஹிஸ்ட்ரியில் யார் எப்படிலாம் இருந்தாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மமூத் அப்படின்றவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா லிட்ரேச்சரில். ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் டான்ஸ் பண்ண போயிட்டு அங்கே அந்த பொண்ணை வந்து அவர் கூப்பிட்டு போனார் அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்ற மாதிரி. ஹி மேக் ஸோ மெனி கமெண்ட்ஸ் அபவுட் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸஸ். இன் எ வேர்ட் ஆல் ஹிஸ் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் ஹேஸ் பீன் இன் ஃபீமேல் வேர்ல்டு. ஸோ அவர் ஃபீமேல் வேர்ல்டை பற்றியே தான் அவர் எல்லாமே பேசுவார். டு கன்க்ளூட் ஹிஸ் கேரக்டர். ஸோ திஸ் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இது. ஸோ அந்த பெண்கள் உமன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டோன்னா ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் ஒர்த்தி மேன் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு கேரக்டரிஸ்டிக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு அவர் வெதர் ஹீ இஸ் ஏ உமனைசர் ஆர் நாட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆனால் அந்த பொண்ணுங்க விஷயத்தை மட்டும் விட்டுட்டா ஹீ இஸ் ஏ ஹானஸ்ட் ஒர்த்தி மேன், உண்மையாலுமே அவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி. பட் அதை நம்ம விட்டுட்டு மற்றவங்கள நல்லவங்கன்னு ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் அவர் செல்ஃப்ஸ். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் ஒன், ஐ கேனாட் டெல் வெதர் ஐ எம் டு அக்கவுண்ட் ஹிம் ஹூம் ஐ எம் நெக்ஸ்ட் டு ஸ்பீக் ஆஃப் ஹி விசிட்டர்ஸ் பட் செல்டம். எனக்கு தெரியல அவரை பற்றி நான் என்னன்னு அவரை நான் டிஸ்கிரைப் பண்ணுறது, அவரை பற்றி என்ன ஒரு அக்கௌண்ட் நான் கொடுக்குறது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒருத்தரை பற்றி பேச போகிறேன் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்பெக்டேட்டர் கிளப்புக்கு விசிட் பண்ணக்கூடிய ஒருத்தர். வென் ஹி டஸ் அப்படி அவர் வரும்பொழுது இட் ஆட்ஸ் டு எவ்ரி மேன் எல்ஸ் எ நியூ என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவர் வந்துட்டாலுமே எங்களுக்கு எல்லாருமே ஒரே ஜாலி தான். ஹீ இஸ் எ கிளர்ஜி மேன், எ வெரி ஃபிலாசபிக் மேன் ஆஃப் ஜென்ரல் லேர்னிங், கிரேட் சான்டிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் த மோஸ்ட் எக்ஸாக்ட் குட் ப்ரீடிங். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ஜி மேன். அப்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரவர் இஸ் அண்ட் கிளர்ஜி மேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபிக் மேனும் கூட, ஒரு ஜென்ரல் லேர்னிங் பொதுவாக அவருக்கு எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் கிரேட் சாங்டிட்டி ஆஃப் லைஃப், ஒரு டிவைன் லைஃப், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்தியான ஒரு லைஃப் வாழ்வாங்கள்ல சில பேர், ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக, ரொம்ப ஒரு டிவோட் டு காடாக வாழ்வாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்டிட்டி ஆஃப் லைஃப்
the most exact good breeding. அவர் உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஓகேவா? he is therefore among divines what a chamber counselor is among lawyers. ஸோ அந்த ஒரு லாயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதில் he is a divine person. ரொம்ப வந்து பார்த்தினாக்கா ஒரு உன்னதமான ஒரு பர்சன். தி probity of his mind and the integrity of his life create him followers as being eloquent or loud advances other. ஸோ அவருடைய அந்த ஒரு கிளியர் மைண்ட் தாட், அந்த ஒரு இன்டெகிரிட்டி, வாழ்க்கையை ஒருங்கிணைத்து வாழக்கூடிய அந்த ஒரு பண்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தினாக்கா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் மை ஆர்டினரி கம்பேனியன்ஸ். ஸோ இப்போது நம்ம சொன்ன இவங்கெல்லாம் தான் எங்கள் ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி கம்பேனியன்ஸாக சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.